Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாவத்தை சுமக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க பலவீனத்தை சுமக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க சாபத்தை சுமக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசு உங்களுக்காய் பாவமானார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை குட் ஃப்ரைடே ஆராதனையை நாம் கொண்டாடி இருப்போம். இந்த மாலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பாவத்தில் எனக்கு விமோச்சனம் இல்லையா என்று கலங்குகிறியா? ஆம், இந்த பாவ நோயிலே நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு யார் விடுதலை கொடுப்பார்கள், நான் ஒரு நிர்பந்தமான மனிதனாக இருக்கின்ற கலங்குறீங்களா? ஆம், உங்களுக்காகவும் நமக்காகவும் நம் எல்லாருக்காகவும் இயேசு பாவமானார். அவர் சிலுவையிலே மரித்தார். நீங்களும் நாமும் நீதியாய் வாழும்படிக்கு அவர் நமக்காய் பாவமானார் வேதம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு சத்தியத்தை சொல்லப்படி, அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே சுகத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இயேசு சிலுவையிலே நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். சிலுவையினாலே பிதாவை சேரும் ஸ்லாக்கியத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பாவத்தை நீங்க சுமக்கணும்னு அவசியம் இல்லை. ஆம், ஆண்டவர் கர்த்தரிடத்தில் உங்க பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்தில் சொல்லிட்டு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் விடுதலையாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.